அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் கடலில் கலக்கும் நதியைப் போல அந்த பேரானந்த நிலையை பார்த்தோம். இப்போது அந்த பிராமணன் ஒரு மிக முக்கியமான சந்தேகத்தை கேட்கிறான். சுவாமி, ஒருவன் அந்த பேரானந்த நிலையை அடைந்த பிறகு அவன் மீண்டும் இந்த உலக கடமைகளை செய்யும்போது அவனுக்கு பாவ புண்ணியங்கள் சேருமா? அவன் மீண்டும் பிறவிச் சுழற்சியில் சிக்குவானா? அதற்கு அந்த சித்தர் ஒரு ஆச்சரியமான உதாரணத்தை சொல்கிறார். மகனே, வருத்த விதை ஒருபோதும் முளைக்காது. அதுபோல ஞானத்தீயால் எரிக்கப்பட்ட கர்ம வினைகள் மீண்டும் பிறவியில் தராது. இதை அவர் எப்படி விளக்குகிறார் என்று பாருங்கள். சித்தர் சொல்கிறார், ஒரு விதையை மண்ணில் போட்டால் அது செடியாக வளரும். ஆனால் அதே விதையை நெருப்பில் போட்டு வறுத்துவிட்டு மண்ணில் போட்டால் அது செடியாகாது. அதுபோல ஒரு சாதாரண மனிதன் நான் செய்கிறேன் என்கிற அகந்தையுடன் ஒரு செயலை செய்யும் போது அது ஒரு விதையைப் போல அவனது வருங்கால பிறவிகளுக்கு வித்திடுகிறது. ஆனால் ஒரு ஞானி எல்லாம் இறைவன் செயல், நான் ஒரு சாட்சி என்கிற ஞானத்தீயோடு அதே செயலை செய்யும்போது அந்த செயல் வருத்த விதையாகி விடுகிறது. அது அவனை பந்தப்படுத்துவதில்லை. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒரு வறுமை கோட்டிற்கு கீழுள்ளவர் ஒரு வங்கியில் வேலை செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் தினமும் லட்சக்கணக்கான ரூபாயை கையாள்கிறார். ஆனால் இந்த பணம் எல்லாம் என்னுடையது என்று அவர் நினைப்பாரா? மாட்டார். நான் ஒரு ஊழியன், இந்த பணம் வங்கிக்கு சொந்தமானது என்று அவருக்கு தெரியும். அதனால் அந்த பணம் கூடினாலும் குறைந்தாலும் அவர் கவலைப்படமாட்டார். சித்தர் சொல்கிறார், பிராமணனே, ஞானி என்பவன் இந்த உலகத்தில் ஒரு வங்கி ஊழியரைப் போலத்தான். அவன் குடும்பத்தை பராமரிப்பான், வேலை செய்வான். ஆனால் மனதிற்குள் இது எதுவும் எனக்கு சொந்தமில்லை, நான் ஒரு கருவி என்கிற தெளிவோடு இருப்பான். இந்த தெளிவே அவனை வினைகளிலிருந்து விடுவிக்கிறது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர் செய்வது உன் கடமை. ஆனால் அந்த போரில் நான் இவர்களை கொல்கிறேன் என்று நீ நினைத்தால் அது உனக்கு பாவத்தை தரும். அதுவே நான் தர்மத்தை நிலைநாட்டப் போகும் இறைவனின் கை கருவி என்று நினைத்து செய்தால் எந்த வினையும் உன்னை தொடாது. நமது வாழ்க்கையில் நாம் செய்யும் பல செயல்கள் நமக்கு ஏன் பாரமாக இருக்கின்றன? நான் தான் செய்தேன், எனக்கு ஏன் பாராட்டு கிடைக்கவில்லை என்று நாம் எதிர்பார்ப்பதுதான் காரணம். அந்த நான் என்பதை நீக்கிவிட்டு கடமையைச் செய்தால் அங்கே அமைதி மட்டுமே இருக்கும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, இந்த நிலையை அடைய பக்தி அவசியமா அல்லது ஞானம் அவசியமா? இரண்டும் வெவ்வேறா? சித்தர் அடுத்து சொல்லப் போகும் பக்தியும் ஞானமும் பற்றிய அந்த இணைவு ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த ரகசியம். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.